தமிழ் சினிமாவில் எப்பவுமே உச்ச நட்சத்திரத்தில் ஒருத்தராக இருக்காரு நம்ம ஆண்டவர் கமல்ஹாசன். இவருக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ தக் லைஃப் அப்படின்ட்டு அடுத்தடுத்து மிகப்பெரிய தோல்வி படங்களை கொடுத்திருக்காரு. அதே போல உச்ச இயக்குனர்களில் ஒருத்தர் தான் சங்கர். அவரும் பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ கேம் சேஞ்சர்னு 2 தோல்வி படங்களை சந்திச்சிட்டாரு. அதே போல மணிரத்னம் அவருக்கும் தக் லைஃப் திரைப்படம் இவ்வளவு பெரிய தோல்வி அடையும்ட்டு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இப்படி தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரமா இருக்க கமல், உச்ச இயக்குனர்களா இருக்க மணிரத்னம் மற்றும் சங்கர், இவங்களோட படங்கள் இவ்வளவு பெரிய தோல்வி அடைஞ்சது கோலிவுட் வட்டாரத்துல மிகப்பெரிய பரபரப்பையை ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்தியன் 3 படம் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. 1996 வருஷம், அதாவது இந்தியன் படத்துக்கு அப்புறமா பல வருடங்களுக்கு அப்புறம் சங்கர் கூட கூட்டணி அமைச்சாரு நம்ம கமல்ஹாசன். ஆனா அந்த படம் படுதோல்வியை சந்திச்சது. அதுதான் இந்தியன் டூ. அது மட்டும் இல்லைங்க, 1987 வருஷம் நாயகன் படத்துல மணிரத்னம் கூட கூட்டணி அமைச்சிருந்தாரு. அவர் கூடயும் பல வருடங்களுக்கு அப்புறமா இணைஞ்ச படம் தான் தக் லைஃப். இந்த படம் இவ்வளவு பெரிய தோல்வி அடையும்ட்டு எந்த ரசிகருமே நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. அவ்வளவு பெரிய தோல்வியை கொடுத்திருக்கு கமல்ஹாசனுக்கும் மணிரத்னத்துக்கும். இதனாலேயே பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் நடிச்சிருக்க இந்தியன் 3 படம் கேள்விக்குறிக்கு ஆளாகி இருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்ற குழப்பம் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் எழ ஆரம்பிச்சிருக்கு. இந்தியன் 3 படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி கமல் ஏதாச்சும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்து கம்பேக் கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. காரணம், இப்படி ஒரு வெற்றியை கொடுத்துட்டாரு அப்படின்னா இந்தியன் 3 படத்தை பற்றி யாரும் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்தியன் 2 தோல்வி அடைஞ்சிருந்தாலும் பல ட்ரோல்களை சந்திச்சது. அதே அளவுக்கு இந்தியன் 3 படம் ட்ரோல்களை சந்திக்க கூடாது அப்படின்னா கமல்ஹாசன் இந்தியன் 3 ரிலீஸுக்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. அவரோட ஆஸ்தான இயக்குனர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லோகேஷ் கனகராஜ் தான். அவர் கூட இப்போ ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு வெற்றி படத்தை கொடுத்தாரு அப்படின்னா எல்லா விமர்சனங்களுமே மாறிடும். ஆனால் லோகேஷ் கனகராஜ் அடுத்தடுத்த படங்கள்ல பிஸியா இருக்காரு. இப்ப கமல்ஹாசனை எந்த இயக்குனர் காப்பாற்ற போறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.